நேத்திக்கு பாத்தீங்கன்னா, காலையிலருந்து எடுத்து ஈவினிங் வரைக்கும் வந்து ஃபுல் வீட கிளீனிங் பண்றதுல டைம் அப்படியே போனதுனால, பூஜை அறைய கிளீனிங்கே பண்ண முடியல. இன்னைக்கு ஆடி 1ஆம் தேதி, அதுவும் இல்லாம பிரம்ம முகூர்த்த பூஜையும் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு என்ன ஆனாலும் பிரம்ம முகூர்த்தத்துல பூஜைய ஆரம்பிச்சிரும்னு சொல்லி, காலையில பூஜையெல்லாம் பண்ணிட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பூஜை அறைய கிளீனிங் ஒர்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா நாளைக்கு இன்னுமே நம்ம ஸ்பெஷலா பூஜைகள் பண்ணலாம். ஏன்னா ஆடி மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை. நாளைக்கு நெய்வேத்தியத்துல சக்கரை பொங்கல் நம்ம சமைச்சு படைச்சோம்னா ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன், வேப்பமர இலை, மா இலைலாம் சேர்த்து தோரணமா கட்டி விடுறதுக்கு மறந்துடாதீங்க. கண்டிப்பா கட்டி விடுங்க, ரொம்பவே நல்லது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் பூஜை அறை கிளீனிங் பண்ணும்போது சுவாமி படத்தெல்லாம் வந்து நான் எப்படி கிளீனிங் பண்ணுவேன்னா, ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா ஆரோ வாட்டர் எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சமா மஞ்சள், பன்னீர், ஜவ்வா 3ம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சுத்தமான கிளாத்ல நல்லா டிப் பண்ணி நம்ம சுவாமி படத்தை நல்லா கிளீன் பண்ணோம்னா அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கும். அதே மாதிரி சுவாமி படத்துக்கு நம்ம சந்தனம் எல்லாம் வைப்போம்ல, சந்தனம் மிக்ஸ் பண்றதுக்கு நம்ம தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஆனா தண்ணி விடாம பன்னீரும் ஜவாதும் நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கும். நம்ம சுவாமி படத்துக்கு நம்ம சந்தன குங்குமம் வச்சாலும் அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி பூஜை பாத்திரங்கள்லாம் எப்படி பளிச்சுன்னு கிளீனிங் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. லாங் வீடியோல டீட்டெயிலா ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே லிங்க்கும் கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் நேம்க்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம பூஜை பாத்திரம்லாம் எப்படி கிளீனிங் பண்ணலாம்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.